அனைவருக்கும் வணக்கம். புலிப்பாணி சித்தர் துணை. இந்த பதிவில் தலை உடல் கால் இல்லாத நட்சத்திரம் பற்றியும் அந்த நட்சத்திரம் வரும் நாளில் நாம் செய்யக்கூடாத சில தகவல்கள் பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம். முதலில் தலை இல்லாத நட்சத்திரம் பற்றி பார்ப்போம். சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் தலையில்லாத நட்சத்திரமாகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் முதல் பாகம் மேசத்தில் உள்ளது. அதாவது தலை மட்டும் மேசத்திலும் மீத 3 பாகங்கள் ரிஷபத்திலும் உள்ளது. எனவே கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரமும் தலையில்லா நட்சத்திரமாகும். இந்த 3 நட்சத்திரம் வரும் நாளில் நாம் தலை சம்பந்தமான அறுவை சிகிச்சை மேற்கொள்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அடுத்து உடலற்ற நட்சத்திரம். செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் இவை உடைபட்ட நட்சத்திரமாகும். இந்த 3 நட்சத்திரங்களில் முதல் 2 பாகம் ஒரு ராசியிலும் அடுத்த 2 பாதம் இன்னொரு ராசியிலும் உள்ளது. எனவே இந்த நட்சத்திரங்கள் உடல் இல்லாத நட்சத்திரம். உதாரணமாக மிருகசீரிட நட்சத்திரம் முதல் பாதம் மற்றும் 2ஆம் பாதம் ரிஷபத்திலும் 3ஆம் மற்றும் 4ஆம் பாதம் மிதுனத்திலும் உள்ளது. எனவே செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் வரும் நாளில் வயிறு சம்பந்தமான ஆபரேஷன் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. அடுத்து காலற்ற நட்சத்திரம். குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் காலற்ற நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரங்களில் முதல் 3 பாதம் ஒரு ராசியிலும் 4ஆம் பாதம் மட்டும் இன்னொரு ராசியிலும் இருக்கிறது. எனவே இது காலற்ற நட்சத்திரமாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டு புனர்பூசம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதம் மிதுனத்திலும் கடைசி 4ஆம் பாதம் மட்டும் கடகத்திலும் உள்ளது. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் வரும் நாளில் கால் சம்பந்தமான ஆபரேஷன் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், சூரியனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், குருவின் நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரமும் உடைபட்ட நட்சத்திரம். இதில் மேற்சொன்ன காரியங்கள் செய்வது அவ்வளவு சிறப்பு கிடையாது. நன்றி, வணக்கம்.